வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1242. தலைப்பு மெய்ப்பொருளே அறிவு பிராக்கெட்ல ஆராய்ச்சி என்ற தலைப்பில் குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம். இருப்பதொரு பொருள் என்றால் அதனின் தோற்றம் எண்ணுதற்கு பிறப்பாகும் அவ்விருப்பு. உருகுலையும் நிகழ்ச்சியே இறப்பு ஆகும். உருவுடைய எப்பொருளும் இருப்புத்தன்மை. கருவுடைந்து 4 வித கணக்கு கூட்டாய் காலம், தூரம், வேகம், பருமன் என்று திருவருளாம் மெய்ப்பொருளே அனைத்தும் ஆகி தெளிவடைந்த அறிவிற்கு வியப்பே இல்லை. வாழ்க வளமுடன். இருப்பதொரு பொருள் என்றால் எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், அது இறைநிலை. அதனின் தோற்றம்தான் எண்ணுதற்கு பிறப்பாகும் அவ்விருப்பு. இருப்பு நிலையான அந்த இறைநிலைதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகியிருக்கிறது. அதுதான் மூலம் என்பதாக குறிப்பிட்டு, உருகுலையும் நிகழ்ச்சியே இறப்பு ஆகும். அவ்வாறு தோற்றப் பொருளாக இருந்த அனைத்தும் ஒரு நேரத்தில் இல்லாமல் போகிறது. அவ்வாறு போகும் அந்த நிகழ்ச்சி உருகுலைந்து அந்த நிகழ்ச்சியே இறப்பு ஆகும். எங்கிருந்து தோற்றமாக வந்ததோ அங்கேயே சென்று சேர்ந்து விடுகிறது. உருகுலைந்து போனது, உருவமற்றது உருவமானது. அந்த உருவமில்லாமல் கலைந்து போகிறது. உருகுலையும் நிகழ்ச்சியே இறப்பு ஆகும் என்று குறிப்பிடுகிறார். உருவடைய எப்பொருளும் இருப்புத்தன்மை. ஒரு பொருள் தோன்றி வர வேண்டும் என்று சொன்னால் அது இறைநிலையின் தோற்றமாகத்தான் வருகிறது. அந்த இருப்புத்தன்மையாக இருக்கக்கூடிய இறைவன்தான் தோற்றமாக ஆகிறான். கரு உடைந்து அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை உடைந்த போது 4 வித கணக்குகளை கூட்டாய் கொண்ட வெண், அதனின் கூட்டு, தோற்ற பொருள், அண்டங்கள் அனைத்துமே காலம், தூரம், வேகம், பருமன் என்ற 4 கணக்குகளை கொண்டு இயங்குவதாக பரிணமிக்கிறது. திருவருளாம் மெய்ப்பொருளே அந்த இறைவனேதான் அனைத்துக்கும் ஆதியாக இருந்து அனைத்துக்கும் தோற்றப் பொருளுக்கும் கருவாக இருந்து தெளிவடைந்த அறிவிற்கு இவ்வாறுதான் அனைத்து தோற்றங்களும் வருகிறது. அவ்வாறு அந்த கூட்டு கலைந்த போது இறப்பு என்பதாக அதனில் சென்று சேர்ந்து விடுகிறது என்ற தெளிவு எந்த அறிவுக்கெல்லாம் வருகிறதோ அந்த அறிவு வியக்க தேவையில்லை. தெளிவடைந்த அறிவிற்கு வியப்பே இல்லை என்று கூறுகிறார். இதை தெரிந்து கொண்டவர்கள் இதை பற்றி வியக்க மாட்டார்கள். வந்தது, இருந்தது, கலைந்தது என்று கருதும் அறிவாக அந்த தெளிவை பெற்றுக்கொண்ட அறிவுக்கு ஒரு வியப்பு இதில் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆக மெய்ப்பொருள் எது
என்பதை அறிந்து கொண்ட அந்த அறிவு ஆராய்ச்சி அறிவாக மலர்ந்தபோது அது தெளிவடைகிறது, அந்த நிகழ்ச்சியை உணர்ந்து கொள்கிறது. அப்போது அந்த அறிவுக்கு வியப்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்பதை கூறுகிறார். ஆக தோன்றுவது இறைநிலையில் மறைந்து இறையோடு இறையாக கரைந்து போகிறது. இதில் வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஆராய்ச்சி எந்த அறிவெல்லாம் எடுத்துக்கொள்கிறதோ அந்த அறிவுக்கு வியப்பு வருவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. இதுதான் மெய்ப்பொருள் விளக்கம். இந்த ஆராய்ச்சியை ஒவ்வொருவரும் ஏற்கும்போது அவர்களுக்கு அறிவின் தெளிவாக இது புரியும் என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இக்கவிதந்து நமக்கு பாடத்தை கற்பித்த குருவுக்கும், இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.